ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஊட்டிக்கு ஒகேஷனுக்காக போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஊட்டி ரோஸ் கார்டன் போட்டிருந்தாங்க. சரி ஓகே பார்க்கலாமேன்றக்காக வந்திருந்தோம். அது 2024 இன்னுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டே கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு போகலாமேன்றக்காக வந்தோம். வந்து பார்த்தா செம்மையாக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு, எல்லாமே அமேசிங்காக இருந்துச்சு. ரோஸ் எல்லாமே பார்க்க முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்ல க்ரோத்தில் நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த ரோஸ் கார்டன் பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருந்துச்சு. மினிமம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸாஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம ரோஸ் பார்த்துக்கிட்டே போகலாம் அப்படின்றக்காக உள்ளே வந்திருக்கோம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்க முடியும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இன்ட்ரடக்ஷன் அவங்க நுழையும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஃப்ளவர் டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே ஒரிஜினல் ஃப்ளவராக அப்படின்னு நம்ம ஊர்ந்து பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு. செடியிலையுமே நமக்கு நல்ல க்ரோத்தாக இருந்துச்சு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு நமக்கு டைமே இல்லை. ஸோ ஈவினிங் டைமில் தான் நாங்கள் உள்ளே என்ட்ரு ஆனோம். ஒரு 4:30 அந்த மாதிரி டைமில். எதுக்கு இதை நான் சொல்கிறேன்னா, இந்த ரோஸ் கார்டனை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. அதுவும் நாங்கள் ஈவினிங் போனதுனால ரொம்ப ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு மேலே இருக்கும் போல். கீழே ஃபுல்லாகவே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கி இறங்கி போகிற மாதிரி ஃபுல்லாகவே நமக்கு செடி ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரி இருக்கிற செடியை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலான்றதுக்காக நான் ஃபுல்லாக வீடியோ ஷூட் எடுத்துகிட்டே இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த செடி எல்லாமே. அந்த ஒயிட் கலர் பூலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அங்கே இருக்கிற ஃப்ளவர்ஸை வச்சு இவங்க வந்து ஃப்ளவர் டெக்கரேஷன் மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் அது ஃபுல்லாகவே ஒரிஜினல் ஃப்ளவர் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. அதோட யானை பார்த்திங்கன்னா அப்புறம் குட்டி யானை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பூக்கிட்டலாம் யாராலும் போக முடியாது. பட் தள்ளி நின்று நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பியர், ஆந்தை, கரடி, ஆடு, மாடு இந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. நம்ம அப்படியே லைட்டாக பார்த்துட்டே ரசிச்சிட்டே போனோம். அந்த ஒவ்வொரு அனிமல்ஸ் மேலேயும் ஃப்ளவர்ஸ் டெக்கரேஷன் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. ரோஸ் பார்த்திங்கன்னா ஒரு செடியில் கூட ஒரு பூ 2 பூ இல்லை, ஒவ்வொன்று பஞ்சாக பூத்துருந்துச்சு. அந்த பஞ்சாக பூத்திருக்க எல்லா பூவுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு பூ கூட சின்னது பெருசு அப்படின்னு இல்லாமல் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கேயே பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாதிரி லீஃப் வச்சு ரெடி பண்ணியிருந்தாங்க. அது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஃப்ளவர்ஸு. ஒவ்வொரு செடிக்கிட்டேயும் ஒவ்வொரு பேர் வச்சு நமக்கு நேம் போர்டு மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ நேம் போர்டை படிக்கிறதா நம்ம இருக்கிற ஃப்ளவர்ஸை பார்க்குறதான்னு தெரியல. நான் அப்படியே ஃப்ளவர்ஸை மட்டும் நான் பார்த்துக்கிட்டே போயிட்டேன். நீங்கள் அப்படியே லைட்டாக பார்த்துட்டு நேம் போர்டையும் ஃப்ளவர்ஸையும் பார்த்து ரசிச்சிட்டே வாங்க. அந்த மழை வேறு ரொம்ப பெஞ்சிட்டே இருந்துச்சு நான் போன டைமுக்கு. அதுக்கும் ரெயின் ட்ராப்ஸும் நமக்கு மிஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால ரொம்ப குளிராக இருந்துச்சு அந்த பிளேஸில். ஏன்னா ரொம்ப நார்மலாக நம்ம ஊர்லேயே பார்த்திங்கனாவே நமக்கு லைட்டாக மழை பெஞ்சாலும் நமக்கு சில்னஸ் கொஞ்சம் இருக்கும். அது ஊட்டி ஹில்ஸ் பிளேஸில், அது ரோஜாப்பூ தோட்டத்தில் கொஞ்சம் நமக்கு மிஸ்ட்டும் அதிகமாக இருந்துச்சு. ரெயின் ட்ராப்ஸ் இருந்ததுனால சொல்லவே முடியாது. ரொம்ப கை கால் எல்லாமே ஐஸ் ஆகிடுச்சு, ஃப்ரீஸ் ஆகிட்ட மாதிரி ஆகிடுச்சு சொல்லப்போனால். அந்தளவுக்கு ரொம்ப சில்னஸாக இருந்துச்சு அந்த பிளேஸ் எல்லாமே. ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எந்த பிளேஸ் போனாலும் ஒன் டே பத்தவே பத்தாது. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறதுனால நமக்கு டைம் பத்தவே பத்தாது. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸை ஃபுல்லாக கவர் பண்ணலை. ஆனால் கொஞ்சமாவது நான் கவர் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக ரோஸ் கலெக்ஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும்.
இந்த பூ ரொம்ப அழகா இருந்துச்சு. வெள்ளை வெள்ளையா ஊசி மாரி இருந்துச்சு. அந்த செடியிலேயும் பார்த்தீங்கன்னா, அப்படியே லீஃப் வந்து குச்சி மாரி உள்ள வந்து நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி அந்த பஞ்ச்சா பூக்குது. ரொம்ப அழகா இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல பூக்கிற சம்மங்கி பூ மாரி இருந்துச்சு. ஆனா, இது கண்டிப்பா சம்மங்கி பூ கிடையாது. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியும். ஏன் இது சம்மங்கி பூ இல்ல அப்படின்னு நான் சொன்னேன்னா, கண்டிப்பா வந்து சம்மங்கி பூவுல நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும். அதோட ஸ்மெல்லே வந்து நமக்கு சூப்பரா இருக்கும். நல்லாயிருக்கும் அது பார்க்கும்போதே. ஸோ இது அந்த அளவுக்கு இல்ல. கண்டிப்பா இது சம்மங்கி பூ இல்லன்னு அப்பதான் எனக்கும் தெரிஞ்சுச்சு. கண்டிப்பா இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளேஸ்லயும் நமக்கு ஃப்ளவர் கார்டன் குடுத்துருந்தாங்க. கீழ டவுன்ல போயிட்டு, போயிட்டு, போயிட்டு வர மாதிரி. நெறைய இருந்துச்சு. இந்த ரோஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்மளால பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நானே வந்து லேட்டா உள்ள என்டர் ஆனதுனால, என்னால ஃபுல்லாவே வீடியோஸ் எடுக்க முடியல. ஃபுல்லாவும் கவர் பண்ண முடியல ரோஸ் செடி எல்லாமே. நமக்கு மிஸ்ட் இறங்க, இறங்க, இறங்க வீடியோஸ் வேற நமக்கு கிளியராவும் இல்ல அந்த இமேஜுமே. சரி ஓகே வந்த வரைக்கும் எடுக்கலாமேன்றதுக்காக அப்படியே எடுக்க ஆரம்பிச்சோம். கண்டிப்பா இந்த மாரி ரோஸ் கார்டன்லாம் பார்க்கணுன்னா ஒன் டே பத்தவே பத்தாது. மழை வேற வந்துட்டு இருந்ததுனால, எனக்கு வந்து ஃபுல்லாவே வீடியோஸ் எடுக்கவும் முடியல. அது ஈவினிங் லேட்டா வந்ததுனால. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன். இந்த ரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, செம்ம அழகா க்யூட்டா இருந்துச்சு. இந்த ஆரஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே டிஃப்ரெண்ட்டான இருந்துச்சு இந்த கலர்ல அந்த லைட்டிங்லாம். ஈவினிங் ஒரு 6:30 கிட்ட ஆயிட்டதுனால, லைட்டிங் எல்லாம் நமக்கு போட்டுட்டாங்க. எல்லாரும் கிளம்ப வேண்டிய டைமும் ஆயிடுச்சு. ஸோ, அதனால கண்டிப்பா வெளியில வந்தாச்சு. இந்த மலர் காட்சி ஷோ பார்த்தீங்கன்னா, செம்மையா இருந்துச்சு. ஒவ்வொரு ஃப்ளவர்ன்னு சொல்லவே முடியாது. எல்லாமே நல்ல க்யூட்டா அவ்வளோ அழகா இருந்துச்சு. வித்தியாசமான ரோஸ் கலெக்ஷன் ஃபுல்லாவே நான் இங்க பார்த்தேன். இதே மாரி நீங்களும் ஊட்டிக்கு போய் மலர் கண்காட்சிய பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.